ஹாய், வெல்கம் டு SRS ஜியா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை முறுக்கு தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் இடியாப்ப மாவு 2 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். எள்ளு, உப்பு, பொட்டுக்கடலையை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு, பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, எள்ளு. ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஒரு பக்கம் நிற்கும். ஸோ ஃபஸ்ட் முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இடியாப்பம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் பிசைய வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு குழிக்கரண்டியில் ஊற்ற போகிறேன். இந்த ரீஃபைண்ட் ஆயிலை கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சில பேருக்கு வந்து பட்டர் பிடிக்கும். ஸோ பட்டர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப கொதிக்க ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாக சூடாகவும் ஊற்றக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரை ஆட் பண்ணாலே போதும். நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் மீடியமாக இடியாப்ப மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நான் உரலில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட முறுக்கு பிழிகிறதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது என்னோடய இடியாப்ப மாவோட இடியாப்ப உரல் வந்து பழைய உரல். இது நான் அதில் ஏற்கனவே ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு. நானே அதில் 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன் முறுக்குக்காக. ஸோ என்னோடய உரலில் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு போடுறப்போ கொஞ்சம் லைட்டாக மெலிசாக வரும். ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரி வருது. பட் நான் அதில் போட்ட பெரிய ஹோல்ஸ்லேருந்து நல்லாவே முறுக்கு நல்லா வந்தது. நீங்கள் இதில் முறுக்கு பெரியப்போ பழைய இடியாப்பம் உரலாம் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸை மட்டும் ஒரு டேப் போட்டு அடைச்சிக்கோங்க. சின்ன சின்ன ஹோல்ஸை மட்டும் அடைச்சிக்கிட்டு பெரிய ஹோல்ஸை மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயில் போட்டுடலாம். இதை போடுறப்போ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நான் வந்து ஜல்லிக்கரண்டியை வச்சு போட்டிருக்கேன். நம்ம ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணாமே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுருவேன். இப்போ இன்னொரு முறுக்கு போட்டுடலாம். இந்த முறுக்கு போடுறப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கணும், ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ஆக்சுவலி என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டாண்ட் இல்லாதனால நான் இப்படி கையில் வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த சைடு முறுக்கு போடுறது, முறுக்கு பிழியறதை மட்டும் தான் காட்ட முடியுது. இந்த பக்கம் நம்ம வறுக்கிறது காட்ட முடியல என்னால். ஸோ நான் ஒன் டைம் மட்டும் தான் வறுக்கிறது காமிச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட. ஸோ இந்த முறுக்கு நம்ம வறுக்கிறப்போ ஃபஸ்ட்டு அது கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக நம்ம கரண்டியை போடுறப்ப கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தெரியும்.
அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும்போது தான் நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் மாவோடு திருப்பி போட்டால் உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே முறுக்கு எடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் வறுத்துருக்கேன். பட் இந்த லைட் ப்ரௌனாக இருக்கிறதுனால உங்களுக்கு தீர இது வருமானு பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே வராது. லைட் ப்ரௌனாக இருந்தாலே முறுக்கு டேஸ்ட் அதே டேஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம அந்த ஜல்லிக்கண்டி போடுறப்பே அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நம்ம கையிலே நல்லாவே தெரியும். முறுக்கு எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 4 முறுக்கு போட்டிருக்கேன். நம்ம சின்ன சின்னதாக போட்டால் 5 முறுக்கு கூட இந்த வானலில் போடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம கையில் பட்டோடனே நல்லா பொற பொறன்னு இருக்குது. நல்லா உங்களுக்கு தூள் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போட்டது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் நான் வீடியோ எடுக்காமல் செகண்ட் டைம் நான் நிறைய முறுக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கலரில் இருந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது, மீடியமான ப்ரௌன் இருக்கணும். இல்லைன்னா ஒயிட்லேயே எடுத்துக்கலாம். தேங்க்யூ.